ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா அடை செய்வோம். புதுவிதமாக இருக்கும். காய்கறியெல்லாம் வச்சு செஞ்சுருக்க மாட்டோம். இப்போ காய்கறி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் ரவாவுக்கு 3/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ பவுலில் 1 கப் ரவாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 3/4 கப் தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. எனக்கு 3/4 கப் தயிரில் கொஞ்சம் தான் மிச்சமாகணுச்சு. உங்களுக்கு கூட வேணுனாலும் கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணுனாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம். அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அரை தக்காளி, நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தக்காளி அரை எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதான் தேவை, நம்ம செய்யலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். வதக்காமையும் செய்யலாம். வதக்கி செஞ்சால் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். முட்டைக்கோஸ் கேரட் எல்லாத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் வதக்கிட்டு செய்யுங்க. ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்குங்க. நம்ம இது மாதிரி வதக்கிட்டு செஞ்சோம்னா சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா அப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வதக்கிட்டு செய்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லாவே ஊறியிருக்கும். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. தயிர் நிறையா சேர்த்துருந்தோம்ல, அது எல்லாமே அப்படியே உறிஞ்சிருச்சு ரவா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ரவாவை. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல காய்கறியெல்லாம், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்தோம்ல கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரவா அடை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரி சாப்பிட்டுப்போம்லே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காய்கறி பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்டா நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்பொழுதும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி நிறையா போயிடுச்சு அப்படின்னாலும் கவலை இல்லை. நம்ம அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட சேர்த்துட்டிங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கங்க 2 ஸ்பூனு. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசைக்கல்லில் போட்டு அடை செய்யும் போது கரெக்டாக எடுக்க வரும். தண்ணியாக இருந்துச்சுன்னா எடுக்க வராது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக. கல் சூடானோடனே அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவை, அதை சேர்த்துருங்க. நான் 2 கரண்டி எடுத்து சேர்த்திருக்கேன். இதை நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. ரெடி பண்ணதுக்கப்புறம் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் தான் வேகும், அப்புறம் உள்ளுக்குள்ளெல்லாம் வேகவே வேகாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. இந்த பக்கமும் இதே மாதிரி வேகட்டும்.
இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா வதக்கிட்டோம்ல, அதனால கேரட் எல்லாமே தெரியவே தெரியாது, லைட்டாக தான் தெரியும். சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் ஜீனி கூட தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.